கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஜூன் மாதத்தை முடிச்சாச்சு. ஜூலை மாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. ஜூலை மாசமும் வந்தாச்சு. இந்த மாசம் சில பேருக்கு அநேக பயத்தை கொடுக்கலாம், போராட்டத்தை கொடுக்கலாம். ரொம்ப பயப்படுறீங்களா ஜூலை மாசத்தை குறிச்சு? இந்த மாசத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நெருக்கடிகள், போராட்டங்கள், நம்ம என்ன செய்ய போறோம்னு ஏதோ ஒரு பயம் இருக்குதா? இல்ல இந்த மாசத்துல ஏதாவது வியாதியை குறிச்சு, பலவீனங்களை குறிச்சு, தேவைகளை குறிச்சு நீங்க பயப்படுறீங்களா? ஒரு நல்ல உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 56:3 நான் பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன். நம்ம பயப்படுற நாள்ல யாரை நம்புறோம்? நம்ம பயப்படுற நாள்ல யாரை நம்பணும்னு நினைக்கிறோம்? நம்ம நம்பிக்கை எங்க இருக்குது? யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க? டாக்டரையா, அட்வொகேட்டையா, இல்ல உங்க உற்றார் உறவினர், சொந்த பந்தம், பெரிய தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், இல்ல உங்களுக்கு வாக்கு கொடுத்த மனிதர்களை யாரை நம்புறீங்க? வேதத்துல சங்கீதக்காரன் அழகான ஒரு வார்த்தையை பேசுகிறார். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நான் நம்புவேன். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய நபர்கள் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எனக்கு இப்பேற்பட்ட காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காங்க, அதனால நான் அவங்களை நம்பிட்டு இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? பிரியமான தேவ ஜனமே, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலமல்லவா? பிரியமான தேவ ஜனங்களே, இந்த மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. இந்த சங்கீதம் 56 அந்த மேல டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சாங், அதாவது பாடல். இந்த சங்கீதம் 56 ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லலாம். புலம்புறது, அதாவது ஒரு மரணத்தின் தருவாயில ஒரு மனுஷன் பேசினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் எதெல்லாம் நம்புறாங்க தெரியுங்களா? பணத்தை, அவங்க வச்சிருக்கிற பணத்தை, அவங்க அறிவை, அவங்களுடைய அழக, அவங்களுடைய கலரை, அவங்களுடைய திறமை தாழ்ந்த, அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பை, பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மனிதர்களை நம்புறாங்க. நீங்க யாரை நம்புறீங்க? இந்த ஜூலை மாசத்துல கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க யாரதான் நம்பிட்டு இருக்கீங்க? யாரை நம்பினா நீங்க உயர்த்தப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? தேவனை நம்புங்க. அவர் தான் உங்களை அழைச்சார். இன்னைக்கு நீங்க நம்பிட்டு இருக்கிற எந்த மனிதர்களும் உங்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க உங்க பக்கத்துல கூட இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகிற மனிதர்களை நம்புறீங்களே, தேவனை நம்ப மாட்டீங்களா? நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பவே நம்பாதீங்க. ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. நீங்க நம்புற மனுஷனுக்குள்ள பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், உயர்ந்த நிலைமையில இருக்கலாம். கூட யாரு இருக்கிறா தெரியுங்களா? ஆண்டவர் இருக்கிறார். இந்த சரீரம் என்கிற இந்த கூட கட்டுறதுக்கு நரம்புன்னு ஒரு கயிறை கட்ட வச்சிருக்க. அந்த கயிறுல இருந்து அந்த நரம்பு எதனா ஒண்ணு அறந்து போச்சுன்னா, உங்க படிப்பு எங்க போச்சு, உங்க அழகு எங்க போச்சு, உங்க தாழ்வு எங்க போச்சு, உங்களுடைய திறமை எங்க போச்சு, உங்க பணம் எங்க போச்சு, உங்க நிலம் எங்க போச்சு, உங்க சொத்து எங்க போச்சு? இது எதுவும் இருந்து நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா இது இருந்தாலும் வேஸ்ட். கர்த்தர் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்திட்டு இருக்கிறார், கர்த்தருடைய கிருபையில நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. அதை குறிச்சு கர்த்தரை நம்புங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறிக்க போகிற மனுஷனை நம்பி காலங்களை, நேரங்களை விரயம் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுத்துங்க. உங்களுக்கு உங்களை நடத்தணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாரை கொண்டும் எப்படியும் அவர் செய்வார். கொடுக்கிறது மனிதன் அல்ல, கொடுக்க வைக்கிறது தேவன். உங்களை உயர்த்துறது தேவன். தேவன் மனுஷ தயவையும் அவருடைய தயவும் நமக்கு கொடுப்பார். அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபை இருந்தா, அவருடைய இலக்கம் இருந்தா மாத்திரம்தான் அது நடக்கும். இந்த மாதத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் போறேன், நீங்க வரீங்களா? ஜூலை மாசத்துக்கு பயப்படாம வாங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, யாரை குறிச்சும் பயப்படாதீங்க, உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனை குறிச்சு பயப்படாதீங்க. நான் போறேன்ல தைரியமா, நீங்களும் தைரியமா வரணும். அதனால இந்த மாசத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 56:3 படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். May God bless you. Amen.